4 சக்கரம் ஒரு தேர் ஓடுறதுக்கு வேணும்னு அதில் வந்து பீஜாமிர்தம் ஒன்று, முக்கியமாக பீஜாமிர்தம் சொல்ல மறந்துட்டேன். பீஜாமிர்தம் ஒன்று, பாப்ஷா ஒன்று, ஜீவாமிர்தம் ஒன்று, அந்த கனஜீவாமிர்தம் ஒன்று. இந்த மாதிரி பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பயிர் வளருங்க. ஒவ்வொரு தரமும் நெல் நட்டுட்டோம் அப்படின்னாலும் இல்லை காய்கறி பண்ணாலும் 21 நாளைக்கு ஒரு முறை, 21ஆவது நாள் ஒரு முறை, 42வது நாள் ஒரு முறை, 63வது நாள் ஒரு முறை. அது என்ன 21 நாள் கணக்கு அப்படின்னாக்கா 21 நாள் வந்து ஒரு நட்சத்திரங்களுடைய கணக்கு சொல்கிறாருங்க அவர். நட்சத்திரங்கள் பொதுவாக வந்து ஒரு மண்டலம் அப்படின்னாக்கா 48 நாள்னு சொல்லுவோம். அந்த 48 நாளில் ராசிகள் 12, கிரகங்கள் 9, நட்சத்திரங்கள் 27 எல்லாம் சேர்ந்தால் 48 நாள் வருது இல்லையா? அந்த 48 நாளில் கிரகங்களும் ராசிகளும் நட்சத்திரங்களை தவிர்த்து சேர்க்கும்போது 21 நாள் வருது. அந்த 21 நாள் தான் மிக அற்புதமான ஒரு உயிர் ஓட்டம் உள்ள நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உயிர் ஓட்டம் உள்ள நாள் நம்ம 21 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த பயிர் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். பொதுவாக வந்து கர்ப்பகாலம் பெண்களுக்கு வந்து 21 நாள், மாடு வந்து செனை பிடிக்கிற காலம் ஒவ்வொரு 21 நாள். ஒரு மாடு கண்ணு போட்ட பிறகு ஒவ்வொரு 26 நாளைக்கு ஒரு முறை மாடு முடை அடிக்குன்னு சொல்லுவாங்க. ஒழுங்கு படிக்குன்னு சொல்கிறது, முடை அடிக்குன்னு சொல்கிறது. அதே போல் கோழி முட்டை குஞ்சு அவையம் பொறிக்கிறது கூட 21 நாள் ஒரு தரம் உயிர்ப்பு கொடுக்கக்கூடிய 21 நாள் தெரிஞ்சுக்கிச்சு. அதே போல் தான் டாக்டர் சித்தர் நம்ம நடராஜன் இருக்கார் இல்லையா, பஞ்சகவ்யா கண்டுபிடிச்ச நடராஜன், கொடுமுடி நடராஜன், அவரும் 21 நாள் பஞ்சகவ்யாவுக்கு உயிரோட்டம் கொடுக்கறதுக்கு உண்டான நாள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ 21 நாள் வந்து மிக முக்கியமான ஒரு கணக்காக இருக்குது. உதாரணமாக கிராமங்களில் கூட நோன்பு நோப்பாங்க, தீபாவளி நோன்பு, ஏகாதசி நோன்பு நோப்பாங்க. அப்போ கூட பாருங்கள் 21 முடி போடுவாங்க கையில். அவங்க என்ன கணக்குன்னு தெரியாமல் அவங்க போட்டு இருக்கிறாங்க. ஆனால் கணக்குன்னு பார்த்தாக்கா இயற்கையோட நியதிகள் தான். இயற்கையை தாண்டி நம்மளால் யாராலையும் ஒன்றும் சாதிக்க முடியாது, இயற்கையை எடுத்து போராடவும் முடியாது. அப்படி இருக்கும்போது இயற்கையோடு அனுசரித்து போகிறது தான் நல்லது.